ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் சொல்லு. அப்படியா? ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து கெட் ரெடி வித் மீ அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு குட்டியாக வந்து ஒரு அவுட்டிங் போகிறோம், கொஞ்சம் ரிலேஷன்லாம் பார்க்குறதுக்கு. அதுக்கு நம்ம எப்படி ரெடி ஆகுறோம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மேடத்தோட குட்டி கிளிப் எனக்கா போடலாம். நான் வந்து ஒரு காட்டன் செட்டை 3 செட்டை ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இது வந்து காமிங்க, உங்கள் ட்ரெஸ்ஸை காமிங்க. காமிங்க உங்கள் ட்ரெஸ் அது இப்போ இல்லை, போடுறதுக்கு என்ன ட்ரெஸ் போட போகிறீங்க? காமிங்க, இப்படி காமிங்க. சரி, இவங்க போடுறது இந்த க்யூட்டான ட்ரெஸ், க்யூட்டான ட்ரெஸ் இப்படி என்ன ஆமாம், க்யூட்டான ட்ரெஸ் இல்லை. ஸோ இதான் போட போகிறாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் எப்படி ரெடி ஆகுறோன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹேர் வந்து தலை வாரிக்கிறேன். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே சம்மருக்கு வந்து இங்கே பின்னுறது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். பிகாஸ் நம்ம மார்னிங் போய்ட்டு ஈவினிங் கிட்ட ஆகும். ஸோ தலை வந்து கொஞ்சம் அங்கே வேர்க்காமல், இங்கே வேர்வையை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நான் அதனால் தலையை நல்லா பின்னிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த ஹேர் ஸ்டைல் பிடிக்குமான்னு சொல்லுங்கள், நார்மலான ஹேர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளான 3 செட் ஆஃப் காட்டன் ட்ரெஸ். அதோட ட்ரெஸ் டீட்டெயில் எல்லாமே கீழே டேக் பண்ணியிருக்கேன். அப்படியே கொஞ்சம் பாப்பாவை கொஞ்சிட்டு நம்ம மேக்கப் இதுக்கு போய்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து குட் வைப்ஸ்லேருந்து ரைஸ் வாட்டர் டோனர் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் டோனர் தான் அப்ளை பண்ணுவேன். அண்ட் இன்னொன்று சொல்லிக்கிறேன், என்னோடய மேக்கப் வந்து ரொம்ப சிம்பிளான மேக்கப். ஸோ ஜஸ்ட்டு ஒரு பிகினருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தான் நான் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்ன போடுறேனோ அதை தான் என் பாப்பா கேட்பா. ஸோ அவளுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளோ ஏமாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஏமாற்றுவேன். ஸோ எப்போவுமே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், இது அப்சர்வ் ஆகுறதுக்கு. அடுத்தது வந்து நான் வந்து பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் க்ரீம் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டெப் ஆஃப் நம்ம ஸ்கின் கேருக்கு. ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஸ்கின் வந்து ட்ரையாக இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணும்போது அம்மை அப்படின்ட்டா சரின்னு இதையும் நான் அவளுக்கு அப்ளை பண்ணி விட்டுட்டு இருந்தேன். ஸோ அவங்களும் நான் பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணுறா. அப்படியே ஒரு குட்டி டீட்டோ தான். எனக்கு அது பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். ஸோ உங்கள் கேர்ள் சைல்டும் அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லுங்கள். கேர்ள் சைல்டு இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஸோ நான் வந்து இது பண்ணுறேன், அவளும் அதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா, ரொம்ப க்யூட்டாக பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அதெல்லாம் நான் இதில் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து சும்மா நார்மலான ஒரு ட்ராவல்னால சிம்பிள் மேக்கப் போட்டிருக்கேன். இல்லைனா அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபவுண்டேஷன்லாம் போடுவேன், கொஞ்சம் வெட்டிங் அந்த மாதிரினா. ஸோ இப்போ சன்ஸ்க்ரீன். ஸோ சம்மர் டைமில் சன்ஸ்க்ரீன் இல்லாமல் வெளியில் போகவே முடியாது. ஹேரை எவ்வளோ கேர் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஸ்கின்னும் ஹேர் பண்ணும். நான் வந்து ஃபைனலாக கையில் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுவேன். ஸ்ப்ரே டைப் வச்சுருக்கேன், பட் அதை நான் மறந்துட்டேன் போகிற டைமில். கொஞ்சம் அவசரமாக தான் கிளம்புனேன். பாப்பா கிராங்கி ஆகிட்டானா ரொம்ப கஷ்டமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஃபைனலி நான் சன்ஸ்க்ரீனும் நல்லாவே அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அப்ளை பண்ணி நல்லா இதை வந்து அப்சர்வ் ஆக விடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஆகுது விடுங்க. அதுக்கப்புறம் நார்மலான ஒயிட் பவுடர். ஸோ அதுதான் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஒரு கெட் ரெடி வித் மீ வந்து கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், ஏன்னா பாப்பாவும் இருக்கால. ஸோ அதனால் நார்மலாக நான் பவுடர் அப்ளை பண்ணுறேன். நான் எப்படி அப்ளை பண்ணுறனோ அதே மாதிரி அவள் பண்ணிகிட்டு இருந்தா. நான் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே ஃபோனும் வந்துருச்சு, மம்மிகிட்டேருந்து கிளம்பிட்டிங்களான்னு. ஸோ அதை பேசி முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காம்பேக்ட் பவுடர் நான் வந்து கலர் பாம் இருக்குல்ல, அந்த பிராண்டில் எடுத்தேன். இது வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நான் ரீசெண்டாக சென்னை போகும்போது மாலில் என்னோடய ஃபேஸுக்கு எது சூட் ஆகுமோ அதை பார்த்து நான் சூஸ் பண்ணேன். ஸோ மறக்காமல் நம்ம ஸ்கின் கேர் பண்ணும்போது ஒரே ஒரு இது மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின்னுக்கு இது
செட் ஆகுமான்னு பாருங்கள். இப்போ நான் ஒன்று சொல்லிட்டே இல்லை, வேறு யாராவது யூடியூபர் யாராவது ஏதாவது யூஸ் பண்ணது சொன்னாங்கன்னா அதை நம்ம வந்து டக்குன்னு நம்பி போட்டுறக்கூடாது. உங்கள் ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகும். சில பேர் ஃபேராக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப கருப்பாக இருப்பாங்க, சில பேர் நார்மல் டோனில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதுவும் இப்போ பாப்பாவுக்கும் இதை நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டேன். ஸோ அந்த பவுடர் நம்ம பவுடரும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் ஃபேஸ் பேக்கப் இவ்வளோ தான். காஜல், லிக்விட் என்னது, அப்புறம் மஸ்காரா அந்த மாதிரிலாம் போட மாட்டேன். ஸோ இப்போ வந்து லிப் பாம் வந்து அது பிராண்ட் மறந்துச்சு, பட் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் கலர் பாம்லேருந்து லிக்விட் லிப்ஸ்டிக், அதுவுமே நான் வந்து மாலில் எடுத்தது தான். என்னோடய ஃபேஸ்க்கு அவ்வளோ அழகாக சூட் ஆச்சு. ஸோ போட்டாச்சு. ஸோ செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நானும் பாப்பாவும் ரெடி. ஸோ பாப்பாவுக்கும் உங்கள் ட்ரெஸ் போட்டேன், ரொம்ப க்யூட்டாக இருந்தால். ஸோ அவளுக்கு தலை வாரி விட்டுட்டு நம்ம வந்து அவளுக்கு ஒரு குட்டி கிளிப் கொடுத்தோம்ல, ஸோ அந்த கிளிப்பும் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு தலை வாரினேன். ஸோ வாரி கிளிப்பையும் போட்டாச்சு. ஸோ இனி நான் பொட்டு வைக்கும்போது அவளுங்களும் பொட்டு கேட்பாங்க. ஸோ அந்த வேலைலாம் நடக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் பொட்டு வச்சுட்டு இருந்தேன். என் நேர காலம் என்னன்னு தெரில. ஸோ உங்கள் பொட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. ஸோ ஃபைனலாக பொட்டு எடுத்துகிட்டு பாப்பாவுக்குமே பொட்டு வைக்கணும். மேடத்துக்கு கண்மை வச்சுருந்தாலும் பொட்டு வைக்கணும். அம்மா வச்சுருந்தது எல்லாமே வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதே டைப் தான். நான் இயரிங் அந்த மாதிரி எதுவுமே மாற்றலை. சிம்பிளாகவே நான் போட்டிருந்த இயரிங்கோடு போயிட்டேன். அண்ட் லிப்ஸ்டிக் வந்து வாட்டர் ப்ரூஃபு ப்ளஸ் கிஸ் ப்ரூஃப். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்தது க்யூட்டாக நான் வந்து செந்தூர் பொட்டு வச்சிச்சு. ஸோ லிக்விட் சாந்து பொட்டு வைப்பேன். ஸோ அது வந்து வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப். ஸோ நல்லாவே திக்காக நிற்கும். அதுக்கப்புறம் ஷால் எப்பவுமே ஒத்தையாக போடுவேன். பட் இப்போலாம் 2 பக்கம் போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ 2 பக்கமும் நல்லா காட்டன் சுடிதாரை போட்டாச்சு. அண்ட் கையில் வளையல் போட்டாச்சு. அண்ட் மெயினாக இப்போங்க சம்மருக்கு ரொம்ப பிடிச்சது பெர்ஃப்யூம் தான். இது வந்து பாடி அண்ட் பேபி கேரா சம்திங் அந்த பிராண்டு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ரோஸ் பப்ளிங் அந்த ஃபேஸ் வரும், அந்த ஸ்மெல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃபைனல் லுக். ரொம்ப சிம்பிளாகவும் எப்படி சொல்கிறது, ஒரு ஹோம்லி கேர்ளான க்யூட்டான லுக். ஸோ அந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கெட் ரெடி வித் மீ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சாரி, மீ இல்லை, அஸ். ஸோ நானும் சஷ்டிக்குட்டியும் பண்ண குட்டி குட்டி க்யூட்டான ரியாக்ஷன்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னை இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் இந்த மாதிரி வேணும்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அப்கமிங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.